ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம கீழே இறங்கி அதாவது ஸ்கை பேஸ் கட்டலாம். அதான் இன்றைக்கி நம்ம பிளான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இறங்குறது இப்போ? நான் ரொம்ப என்ன விட்டுருக்கியா? என்ன பண்ணுறது இப்போ? ஒரு அடிதான் இங்கனக்குள்ளே ஒரு க்ரீப்பர் இருந்தான். அவனை விட்டு கடாச்சிட்டு போக வேண்டியதான். என்னடா சத்தம் இது? இப்படி ஒரு சத்தம். வால்யூம் குறைச்சிக்கலாம். ஃபுல் வால்யூம் இருக்கான ஒரு சில டைம் பயங்கரமாக போட்டு விடுவாங்க. டிங் எயிட் ஷாக். ஆமாம், வுட்டு கலெக்ட் பண்ணணும். ஓகே, வுட்டு கலெக்ட் பண்ணணும். நான் இத்தனை ஆர்டர் இருக்குது. ஷாக். ஓகே, வுட்டு கலெக்ட் பண்ணலாமா? கீப் இன் இன்வென்ட்ரி அதை ஆன் பண்ணிக்குவேன் எப்பயுமே. உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஒரு பயம்தான். நான் ஒரு ப்ரோ தான். ஆனால் எப்படின்னா, ப்ரோன்னா இந்த எப்பயுமே அதாவது டிஃபென்ஸ் பண்ண தெரியாது. அட்டாக் நல்லா பண்ணுவேன், டிஃபென்ஸ் பண்ண தெரியாது மைன்கிராஃப்டில். அதான் எல்லாருமே ஸ்லோவாக பண்ணணுன்னு நினைப்பாங்க. நான் ஸ்பீட் ரன் பண்ணணுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா? அதாவது இந்த சர்வேவலில் பேஸ் பண்ணிடல. ஏதாவது நான் ஸ்பீட் ரன் பண்ணணும்னா டக்குனே பண்ணிடுவேன். அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாதிரியே பண்ணிடுவேன். அதான் ஓகேவா கைஸ்? ஓகே, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல? பெல் ஐகான் ஆன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ட்ரிங். வாங்க, இன்றைக்கி நம்மளோட பிளான்லாம் பார்ப்போம். இந்த வுட்டெல்லாம் பத்தாது நம்மளுக்கு பேசிக்கலி. ஓகே, அப்போ மரம் வெட்டணும். மரம் வெட்டிட்டு பார்க்கவா மக்களே? ஓகே, பார்க்குறேன். இல்லை வேணாம், உங்களுக்கு காமிப்போம். அதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கும். நீங்கள் பெல்லைக்கான் ஆல் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பெல்லைக்கான் ஆல் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். ஆனால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது. எல்லாருமே சேனல் ஆரம்பித்த உடனே ஒரு டக்குனே வந்துடுது ரீச்சு. எனக்கு தான் வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போய் 1000 வந்தாலே எனக்கு போதும். 1000 வந்துருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஃபேஸ் ரிவீல். ஓகேவா கைஸ்? ஐயோ, உடஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறது? திருப்பி இன்னொன்று தான் செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட பேஸ் ஐயோ, இப்போ நான் இப்படி மேலே போவேன். என்ன பண்ணலாம்? சரி, என்ன பண்ணுறது? அப்படியே பண்ணி மேலே போயிடுவோம். இப்போ பார்க்கண்ணா. ஷாக். இப்போ நான் யார்கிட்ட அடி வாங்குறது? அடி வாங்கினா போதும் நம்மளுக்கு. இந்த கேவுக்குள்ளே டங்குன்னு குதிப்போமா? அவ்வளோதான். ரீஸ்பேன் பண்ணால் மேலே வந்துடுவோம். என்ன பண்ணுறது? அதான் சொன்ன மாதிரி தான். என்னன்னா இப்போ பிளாங்க்ஸா? இப்போ இதெல்லாம் ஐயோ, ஸ்டோனே மைண்ட் பண்ணலையா? என்ன பண்ணுறது? கீழே போய் தான் ஆகணும். இப்போ மேலே எப்படி வருவேன் கீழே போனோம்? அதான் சரி, இந்த கிராஃப்ட் எனக்குள்ள பக்கத்தில் எங்கேயோ லாவா இருந்துச்சு, எங்கன்னு தெரில. அதான் இல்லை. சரி, என்னமோ பண்ணணும். போய் ஸ்டோன் மட்டும் மைன் பண்ணிடுவோம். ஸ்டோன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸ்டோன் நிறையாவே மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸ்டோன் நிறையாவே மைன் பண்ணணும் நம்மளுக்கு. இந்த பிகாக்ஸ் உடையிற வரையும் மைன் பண்ணுறோம். டிங்.
ஓகே. அம்மா, இந்த கேப்புக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்டா இத்தனை தாட்டி கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்டு அண்டு மைன்கிராஃப்ட் பற்றி டவுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கலாம். அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு மைன்கிராஃப்ட் ஜீனியஸ். எப்படி தெரியுமா? நான் செஸ்ஸு நல்லா விளையாடுவேன், மைன்கிராஃப்ட் நல்லா விளையாடுவேன், கிரிக்கெட்டு, ஃபுட்பால் மட்டும் வராது எனக்கு. ஃபுட்பால் வரும், ஆனால் அது ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க, அதாவது வேகமாக எத்துவேன், ஃபோக்கஸ் பண்ணி அதாவது கோல் பாயிண்ட்டு இந்த இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க மாட்டேன். அதாவது கோல் உழுகாது, அதை தாண்டி விண்வெளிக்கே போகும், ஆனால் கோல் அந்த மாதிரி வராது. எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே. இந்த பியாக்ஸு அவ்வளோதான், உடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணுறது இதை? இப்போலாம் நான் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன், கம்மியாக தான் போடுறேன். கோச்சுக்காதீங்க, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா மக்களே? நம்ம வீடு இந்த அங்கனுக்குள்ளே இருக்கா? என்னது இது? மேலெலாம் போகலாம். என்ன தெரியுமா என்னோட பிளான்? இந்த இங்கேருந்து நேராக ஒரு பாதம் தெரியுதா, அங்கனுக்குள்ளே குதிச்சிடணும். டோமேல் அவ்வளவுதான். இப்போ மேலே வந்துட்டோமா? அவ்வளவுதான். இப்போ எல்லாமே பண்ணிக்கணும் உடன் இதில் டூல்ஸில். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கே தெரியும், பிளாங்கை இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம். அடுத்து ஓகே 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 ஓகேண்ணா, நிறையா தான் கிடைக்கிது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இந்த பெட்டை மைன் பண்ணிக்கிட்டு, இந்த கிராஃப்டிங் டேபிளை மைன் பண்ணிக்கிட்டு, இப்போ இதெல்லாம் உடச்சிட்டோம். உடச்சிட்டு இங்கனக்குள்ளே தான் வீடு தான். ஆனால் இந்த மரத்தில் வேணாம், இன்னொரு மரத்தில், இப்போ நம்ம எடுத்தோம்ல அந்த மரத்தில் வெட்டப்போம். என்னடா சத்தம்? சரி கைஸ், அப்படி தான் சத்தம் கேட்கும் எங்கள் ஊர்லலாம். என்னடா சத்தம்? ஹாரனை கீரனை போட்டு போகிறாங்களா? கீன்னு கற்றுக்கிட்டு நல்லா ஹைட்டில் போய்கிட்டு கட்டுவோம், நல்லா உச்சத்துக்கு போயிட்டு கட்டுவோம். இது போதும். ஓகே. இப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எனக்குள்ள ஒன்று, அப்புறமேலு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே இங்கே எனக்குள்ள ஒன்று. இப்போ இங்கே 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 இங்கே. இப்போ பெட் எங்கே? பெட் இருக்கா? தூங்கி எந்திரிச்சிடணும், அவ்வளவுதான். ஓகே. கட்டலாமா? கட்டு கட்டு எடை கட்டு கட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு சேஃப் பாயிண்ட் மாதிரி இப்போ போகிறோம் வரோம், அதுக்கெலாம் இப்படி தானே போகிறோம். அப்போனா இங்கனக்குள்ளே சேஃப் கொடுக்கணுமா? இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து நெக்ஸ்ட்டு இதை உடச்சிடலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே எதுக்கு போட்டேன், இங்கே போட்டதை வெட்டிட்டு அடுத்து இதுக்கு பேக் சைடில் அதாவது இப்படி போட்டு இங்கனக்குள்ளே ஒன்று, இப்படி இங்கனக்குள்ளே. இப்போ இந்த உட்டை மெயின் பண்ணிக்கணும். இந்த உட்டை மெயின் பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளே இங்கனக்குள்ளே, அப்புறம் இந்த உட் இருக்குல்ல, இந்த உட்டை மெயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஓகேவா? வரதுக்கான ஸ்பாட் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு
நல்லா பிக்காக ஒரு இடத்த பேஸ் பண்ணி தான் இது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரமாச்சு பாருங்கள். அப்போ தான் இந்த சர்வைவலே உங்களுக்கு புரியும் ஒரு இது. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே, இப்போ இப்படி போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் இந்த பக்கம் 1 2 லென்த்து, அதுக்கடுத்து அந்த பக்கம் 1 2 லென்த்து. நெக்ஸ்ட்டு இன்னொரு வுட் இருக்கா, இதை எடுத்துட்டு இப்போ செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட்டில் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் போட்டுருவோம். இதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அப்புறமேல் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவையில்ல இதுவும் தேவையில்ல. ஓகே நம்ம இது கிளியரா? இப்போ நம்ம இந்த வேலியா இந்த ஸ்டிக்காச்சு லேடர் பண்ணணும். அதுக்கு ஸ்டிக் தேவை. லேடருக்கு எத்தனை ஸ்டிக் வேணால் ஃபஸ்ட்டு இதை போடுவோம். லேடர் இருக்கா? அம்மா குதிச்சு போயினே. இங்கனக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இன்னொன்று இருக்கு. இப்போ இந்த சைடை ஹீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் எப்பயுமே வா. What the hell is that? ஓகே, இப்போ இந்த சைடு இப்படி ஒன்று போட்டு இந்த சைடு இப்போ அதே மாதிரி அதே சைடில் இங்கனக்குள்ள ஒன்று, இங்கனக்குள்ள ஒன்று, ஓகே, இங்கனக்குள்ள இந்த மாதிரி போட்டு லென்த் ஆக்கிடணும். இங்கே காய்ஸ் சாரி. ஷாக் லென்த் படித்தியாச்சா? ஷாக் What the hell is that, bro? ஃபேமிலி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் தட்டி கேட்குறேன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல, நம்பிக்கை இருக்குது. ஓகே இப்போ ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே கீழே போகுதே. ஒன்று கீழே போகுது, இல்லாட்டி மேலே வருது. இதுதான் 1 2 3 4 5. And next step is that. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்? நார்மலாகவே பேசிட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன் அதான் தெரில. போடுங்க. பிங் 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 பிரிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தட் இங்கே ஒன்று போடுங்க, இங்கே ஒன்று போடுங்க. அடுத்து வுட்டு பத்தலைன்னா திருப்பி வுட்டை கலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோக்கான மெயின் கோல். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வீடியோ எல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த இது
இந்த யூடியூப் சேனல்லலாம் போடுவாங்க. எப்படி தெரியுமா? அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இப்போ அதே மாதிரி பேசி காமிக்கிறேன். ஒரு ஊரில் ஹேமர் இருந்துச்சு. ஹேமர் டெஸ்ட் பண்ணாங்க. பாகிஸ்தான், அமெரிக்கா, இந்தியா இந்த நாட்டில் ஹேமர் டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் இந்த அமெரிக்கா 100 டன் தாங்குச்சு, பாகிஸ்தான் 200 டன் தாங்குச்சு. அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி போடுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் சொல்லுவாங்க பாருங்கள். இந்த இதுவே நம்மளோட இந்தியாவோட இது எவ்வளோ ஹேமர் எவ்வளோ தாங்குச்சுன்னா 500 டன்னே தாங்கிருச்சு. அதனால நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி போடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவை காமிச்சா தானே அவங்களுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் வரும். அதான் அவங்களோட கோலே. இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே போடுவாங்க. ஓகே, உட்டு பத்தில் சரி. இப்போ நம்ம எங்கனக்குள்ளே ரீஸ்பாண்ட் பண்ணலாம்னா இங்கனக்குள்ளே நம்ம ரீஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஓகே, நான் அடுத்த வீடியோவில் வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இத்தனை தாட்டி சொல்கிறேனே, வீடியோக்குள்ளேயும் சொல்லிவிட்டு லாஸ்ட்லேயும் எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.